திருநின்ற ஊரில் உள்ள பெரியார் நகர் பகுதியில் வெள்ள நீர் வடியாத நிலையில் அப்பகுதி பெண்கள் பொதுமக்கள் சந்தித்து வருகின்ற துயரங்கள் மற்றும் அவதிகள் குறித்து அங்குள்ள செய்தியாளர் தங்கமணி மூலமாக நேரடி தகவல்களை கேட்டு பெறுவோம். தங்கமணி, சொல்லுங்க, வெள்ள நீர் வடியாதது குறித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகின்ற புகார் என்ன? அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் இந்த மழை வெள்ளம் கடந்த 20 நாட்களாக வடியாமல் இருக்கிறது. அதற்கு காரணம் அருகாமையில் இருக்கின்ற திருநின்றவூர் ஏரி. அந்த ஏரி நிரம்பி இந்த பகுதியில் கடுமையான வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் 3000 வீடுகளில் வெள்ளம் நீர் தேங்கி நிற்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய இடங்களில் அந்த பகுதி மக்கள் படகு மூலமாகத்தான் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் வெள்ள நீரானது தேங்கி நிற்கிறது. இந்த வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் கிட்டத்தட்ட 3000 மக்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய இடத்தில் பார்க்கலாம். இந்த இடத்திலேயே முழங்காலுக்கு மேலே தண்ணீர் நிற்கிறது. மேலும் உள்புறமாக சென்றால் ஒரு ஆளை மூழ்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் ஆனது நின்று கொண்டிருக்கிறது. வீடுகளுக்குள் தண்ணீர் தேங்கி கிடக்கும் காட்சிகளை பார்க்கலாம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மின்சாரம் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக பெண்கள் பல வகைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கே விஷப்பூச்சிகள் அதிகமாக இருக்கிறது. பாம்பு, நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுதே பாம்பு நமக்கு கீழே சென்று கொண்டிருக்கிறது. தண்ணீர் பாம்பு அதிகமாக இருக்கிறது. சாரை பாம்பு, நாகப்பாம்பு போன்ற பாம்புகளின் பிரச்சனையும் இங்கு இருக்கிறது. பாம்பு கடியால் சில பேரும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். பூச்சிக்கடி இருக்கிறது. கடுமையான பாதிப்புகளாயிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் தண்ணீரில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம். இவர்களுக்கு உரிய வகையில் நடவடிக்கை எடுத்து இந்த ஏரி தண்ணீரை மதகு மூலமாக திறந்துவிட்டு இந்த தண்ணீர் அந்த மதகு மூலமாக திறந்துவிட்டால் தான் இந்த தண்ணீரின் அளவு குறையும். ஆனால் அதில் மீன் பிடிப்பதற்காக ஒரு டெண்டர் எடுக்கப்பட்டிருப்பதால் உள்ளூர் அரசியல்வாதிகள் அதை திறக்காமல் இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறது. திருநின்றவூர் ஏரியை திறந்துவிட்டு கால்வாய் வழியாக அந்த தண்ணீரை அகற்றிவிட்டால் இந்த பகுதியில் இருக்கின்ற தண்ணீர் அனைத்தும் சென்றுவிடும். ஆனால் அதுக்குரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. பெண்களிடம் கேட்கலாம். இந்த கடுமையான பாதிப்பு கிட்டத்தட்ட 20 நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால என்ன மாதிரியான சிக்கல்கள் உங்களுக்கு இருக்க ஒரு பெண்ணா? எங்க பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல சார். இங்க 4 ஏரியால அப்படியே தண்ணி அப்படியே தேங்கி நிக்குது. பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல, எங்களால வெளியே போக முடியல. கரண்ட் இல்லாததால நாங்க எல்லாரும் வெளியே போய் தங்கி இருக்கிறோம். இங்க எடுக்கணும்னா எடுக்கலாம் சார் தண்ணி. ஆனா எடுக்கிறதுக்கு எந்த விதமான அரசு அதிகாரிகளும் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும். வேற இடத்துல இருந்து எல்லாரும் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாங்களே கண்டி இவங்க எல்லாம் யாருமே எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. இங்க இந்த ஊர்ல அமைச்சரே எங்க வீட்டு பக்கத்து தெருவுல இருந்தவர் இந்த அமைச்சர் ரமணா அவர் பேரு. அவரும் இந்த ஏரியாவை எட்டி கூட பார்க்கல, எதுவுமே செய்யல. அதே மாதிரி எம்எல்ஏ அப்துல் ரஹீம் அவர் எல்லா இடத்துக்கும் போய் எல்லாமே செய்யறாரு. ஆனா இந்த ஊருக்கு எதுவுமே செய்யறதுக்கும் இதுவே பண்ணல. ஏன்னா அந்த இதுல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து மீன் வளர்க்குறாங்க இங்க. அவங்க அதனால அவங்களுக்கு இதுல எல்லாம் ஷேர். அதுக்காக தான் தட்டி திறக்க விடாம அவங்க பண்றாங்க. இது கலெக்டர் ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்றாரு. ஆக்கிரமிப்பு பகுதினா எதுக்காக எம்எம்டி அலாட்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும் எம்எம்டி அலாட்மெண்ட்? அந்த அலாட்மெண்ட் கட்டலன்னா 18% வட்டி போட்டு வாங்குறாங்க. எங்களாண்ட வட்டி போட்டு வாங்குறாங்க. உங்களோட பிரச்சனை அதாவது இந்த பகுதியில கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு தண்ணி தேங்கி. இந்த பகுதியில இருக்க கிட்டத்தட்ட 5000 மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு வீடுகளை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. வெளியேறி போனதுனால எங்களுக்கு தங்க இடம் இல்ல. இன்னைக்கு சொல்றாங்க கலெக்டர் போன் பண்ணி நாங்க நிவாரண முகாம் போட்டுட்டோம், அதை செஞ்சுட்டோம், இதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சுத்தமான பொய். நாங்க ஒரு மக்கள் கூட எந்த இடத்துலயும் நாங்க போய் இல்ல. இன்னைக்கு இருக்க இடம் இல்லாம எல்லாரும் வீடு கிடைக்குமா, வாசல் கிடைக்குமா, பொருளை எடுப்போமா, குழந்தைய பிடிப்போமான்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு கிடைச்சதை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து நாங்க வெளியே இருக்கோம். சில பேர் வீட்டை விட்டு வெளியே போக முடியாம மாடி வீடுகள்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா யாரும் எங்களை எட்டி பார்க்கல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் எங்க ஏரியாவோட எங்க பகுதி கவுன்சிலர்களால நடத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அப்படியே கொலை மிரட்டல் விடுறவங்க இப்ப இவ்வளவு மக்கள் நாங்க இருக்கோம். அப்ப எங்களையும் மிரட்டுவீங்களா? இதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு. நாங்க எங்களுக்கு தண்ணியை எடுத்து விடணும். இது குடிசை மாற்று வாரியம் அங்கீகரிக்கப்பட்ட பகுதி. எங்க அந்த அம்மா ஆட்சியாலதான் எங்களுக்கு 95ல இந்த பகுதியை அங்கீகரிச்சாங்க. இத நீங்க தண்ணி எடுத்து விடணும். முக்கியமானது அதுதான் எங்களோட கோரிக்கை. அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரையில்
ஏரியும் திருநின்றவூர் ஏரியும் இந்த பகுதியும் ஒரே அளவில் இருக்கிறது. அந்த ஏரி நிரம்பி இந்த பகுதியும் ஏரி போல காட்சியளிக்கிறது. அந்த நீர்மட்டமானது திருநின்றவூர் ஏரிக்கும் இந்த பகுதி முத்தமிழ் நகர், பெரியார் நகர், சுதேசி நகர், அப்புறம் கன்னிகாபுரம் போன்ற பகுதி எல்லாம் ஏரி போலவே காட்சியளிக்கிறது. ஏனென்றால் இந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் என்றால் வடிந்துவிடும். ஆனால் ஏரியோட ஒரு பகுதியாக அந்த கரை உடைந்து இந்த தண்ணீரானது மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் தங்கள் உள்ளூரிலேயே அகதி போல வெளியே அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள். வீடு இல்லை, தங்களுக்கு மின்சாரம் இல்லை, சில பேர் சாலைகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். உடனடியாக அரசு அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து, அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணீரை அகற்ற வேண்டும் என்பதே இவர்களது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது.